ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DOzer தமிழ். எல்லாருக்கும் தெரியும் மொபைலில் சென்சார்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் என்னென்ன சென்சார் இருக்குது, எத்தனை சென்சார் இருக்குது, அந்த சென்சார்ஸால் என்ன யூஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மொபைலில் என்னென்ன சென்சார்ஸ் இருக்குதுன்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன சென்சார்ஸ் இருக்குதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார். நீங்கள் காதுகிட்ட வச்சு ஃபோன் பேசுகிறப்ப டிஸ்பிளே ஆஃப் ஆகிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அது எதனாலனா இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரால் தான். இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை காதுகிட்ட எடுத்துகிட்டு வரதை சென்ஸ் பண்ணி அந்த டிஸ்பிளேவை ஆஃப் பண்ணிவிடும். எதனால் இந்த சென்சார் டிஸ்பிளே ஆஃப் பண்ணுதுன்னா, நீங்கள் காதுகிட்ட வச்சு ஃபோன் பேசுகிறப்ப ஆக்சிடென்டலாக டச் ஆகி வேறு ஏதாவது ஆப்ஷனுக்குள்ளே போக சான்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஃபோன் பேசுகிற வரைக்கும் டிஸ்பிளே ஆஃபில் இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்ரி சேவ் ஆகும். அவ்வளோதான் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் பண்ணுது. அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் சென்சார். ஆம்பியன்ட் லைட் சென்சார்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃபோனில் ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. அந்த ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா, நீங்கள் அவுட்டோர் போகிறப்ப பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், நீங்கள் இன்டோர் வரப்போ பிரைட்னஸ் கம்மி பண்ணிடும். இது எதனாலனா இந்த ஆம்பியன்ட் லைட் சென்சாரால் தான். இந்த ஆம்பியன்ட் லைட் சென்சாரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி என்ன லைட் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் அதிகமோ கம்மியோ பண்ணுறது தான் இந்த சென்சாரோட வேலை. அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் சென்சார். இந்த சென்சாரை நீங்கள் அதிகமாக ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் தான் பார்க்க முடியும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்மார்ட் அப்ளையன்சஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு டிவி, செட்டப் பாக்ஸ், ஏசி, ஃபேனு, ஸ்மார்ட் பாக்ஸ், ஏசி ரிசீவர், டிவிடி பிளேயர், ப்ரொஜெக்டர், கேமரா, இந்த மாதிரி எல்லா ஸ்மார்ட் அப்ளையன்சஸும் நீங்கள் இந்த ஐஆர் பிளாஸ்டர் சென்சாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ உங்கள் வீட்டில் ஏசி ரிமோட்டோ, டிவி ரிமோட்டோ தொலைஞ்சாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவி ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் பிராண்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் உங்கள் மொபைலே ஒரு ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் மொபைலை லான்ச் பண்ணுறாங்க. ஒரு பிராண்ட் பொறுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டிஃபர் ஆகும். 3 விதமான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அடுத்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அப்புறம் பேக் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் கை வச்சிங்கன்னா அது நீங்கள் தானான்னு சென்ஸ் பண்ணி அப்புறம் தான் டிவைஸ் அன்லாக் பண்ணும். வேறு யாரும் கை வச்சா டிவைஸ் அன்லாக் ஆகாது. செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் ஆகுது. அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் சென்சார். இந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏஆர், விஆர், 360 டிகிரி வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் கேமிங்க்கு இந்த கைரோஸ்கோப் சென்சார் ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த கைரோஸ்கோப் சென்சார் இருந்தால் தான் உங்களால் 360 டிகிரி வீடியோலாம் பார்க்க முடியும். இந்த கைரோஸ்கோப் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரோமீட்டர் சென்சார். ஆக்சிலரோமீட்டர் சென்சார்னால் ஆட்டோ ரொட்டேஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கப்ப மொபைலை திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். இதுக்கு தான் இந்த ஆக்சிலரோமீட்டர் சென்சார் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார். நம்ம ஹார்ட் பீட் லெவலை கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சென்சார் யூஸ் ஆகுது. இந்த சென்சாரை நீங்கள் நிறைய மொபைலில் பார்க்க முடியாது, சில ப்ரீமியம் மொபைல்ஸில் பார்க்க முடியும். அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா பீடோமீட்டர் சென்சார். இந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எவ்வளோ தூரம் ஓடிருக்கீங்க, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே இந்த சென்சார் கால்குலேட் பண்ணும். இந்த சென்சார் ஒரு ஃபிட்னஸ்க்காக எடுத்துகிட்டு வந்த சென்சார். இந்த சென்சாரையும் நீங்கள் நிறைய மொபைலில் பார்க்க முடியாது, ஒன்லி ப்ரீமியம் மொபைல்ஸில் தான் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோமீட்டர் சென்சார். உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா காம்பஸ்ன்னு இருக்கும். எது ஈஸ்ட்டு, எது வெஸ்ட்டு, எது நார்த்து, எது சவுத்துன்னு காமிக்கும். இந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்கீங்கன்னு சென்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சென்சார் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா NFC சென்சார். இந்த NFC எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் 2 NFC இருக்க மொபைலை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைஃபை அண்ட் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் POS மிஷினில் நீங்கள் உங்கள் மொபைலை கிட்ட எடுத்துகிட்டு போனாவே ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த NFC சென்சார் யூஸ் ஆகுது. இன்னும் NFC பற்றி சொல்ல நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹியூமிடிட்டி சென்சார்.
இந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏரில் இருக்க ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. அதாவது காற்றுல இருக்க ஈரப்பதத்தை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர் சென்சார். இந்த சென்சார் ஜிபிஎஸ் மாதிரி தான், ஆனால் நீங்கள் ஜிபிஎஸோட நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அது அக்யூரேட்டாக காட்டும். அப்புறம் நீங்கள் சி லெவல்லேருந்து எவ்வளோ மேலே இருக்கீங்கன்றதை அக்யூரேட்டாக காட்டும். அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் சென்சார். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த ஜிபிஎஸ் சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் காரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா எங்கே ரைட் எடுக்கணும், எங்கே லெஃப்ட் எடுக்கணும், எங்கே நீங்கள் இப்போ அக்யூரேட்டாக இருக்கீங்கன்றது கண்டுபிடிக்க இந்த ஜிபிஎஸ் சென்சார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சென்சார். இந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உள்ளே வெளியே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு உங்களால் மெஷர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் சென்சார். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் இல்லை அலெக்ஸாவில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் தரும். இதுக்கு தான் இந்த சவுண்ட் சென்சார் யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேமரா சென்சார். கேமரா சென்சாரான்னு கேட்டிங்கன்னா சென்சார் தான். அந்த கேமரா மேலே உங்களுக்கு லென்ஸ் வச்சு இமேஜை ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா சென்சார் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சென்சார். இந்த சென்சாரும் நிறைய பேருக்கு தெரியும். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா டிஸ்பிளேல யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் டிஸ்பிளேவை டச் பண்ணுறப்போ என்ன டச் பண்ணுறீங்கன்னு சென்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சென்சார் யூஸ் ஆகுது. அடுத்த சென்சார் பார்த்தீங்கன்னா கெய்கர் கவுண்டர் சென்சார். இந்த சென்சாரை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த சென்சார் வேர்ல்டுலே ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்கள் ஏரியாவில் இருக்க கரண்ட் ரேடியேஷன் லெவலை நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நிறைய பேர் மொபைலில் என்னென்ன சென்சார்ஸ் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.